கவனும் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய செய்திகளை நாம் மெய்யாகவே தியானித்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இறக்கங்களினாலும் கடைசி கால யுத்த சேனைகளாக தேவன் நம்மை மெய்யாகவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த கவனும் கல்லும் என்கிற தலைப்பின் கீழான செய்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே அறிந்து கொண்டு ஆராய்ந்து கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற முறை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்தோம் கவன் என்கிற தலைப்பின் கீழாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் கல்லாக காணப்படக்கூடிய நம்முடைய ஜெபங்கள். இந்த கடைசி கால ஜெபங்கள் என்கிறது அது ஒரு விசேஷமான ஒரு பரிமாணத்திலே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. நாம் நினைக்கிறதை போல ஆதி காலங்களிலே செய்யப்பட்ட ஜெபங்களைப் போல இப்பொழுதும் நாம் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்துருவின் எந்த காரியங்களையும் ஜெயிக்க நம்மால் ஆகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் அந்த கடைசி காலத்திற்கு என்று ஒரு ஜெப சேனையை உருவாக்குகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் நம்மோடு அவர் மெய்யாகவே பேசி கொண்டு வருகின்றார். இந்த கடைசி கால ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? ஆகாயத்தை அடிக்கிறவனாக பண்ணக்கூடிய சிலம்பங்களினாலே எந்த பயனும் இல்லை. அதற்கு பிசாசானவனும் பயப்படக்கூடியதும் அல்ல. சாத்தானை எதிர்க்க வேண்டுமென்றால் அந்த கடைசி கால ஆயுதங்களாகிய சரியான ஜெப பரிமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியதும் வர வேண்டியதும் அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தாவீது பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த கல் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜெபங்களாக கடைசி கால ஜெபங்களாக நமக்கு முன்பதாக வலியுறுத்தப்பட துவங்குகிறது. இந்த கடைசி கால ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை பற்றி சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஜெபத்தினுடைய பரிமாணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஒரு வகையான ஜெபம் நமக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்திலே ஒரு வகையான ஜெபத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு பெயர் விழிப்பு நிறைந்த ஜெபம் என்கிறதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். விழிப்பு என்கிறது பல வகைப்படுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதை போல பல திறப்பட்ட காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்பினுடைய தன்மைகளை நாம் அறிந்து உணர வேண்டியது அவசியம். ஆனால் இங்கே நமக்கு குறிப்பிடப்படக்கூடிய விழிப்பு சத்துருவை பற்றிதான விழிப்பை நீங்களும் நானும் உடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா எதிராளியாகிய பிசாசை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் பிசாசானவன் நமக்கு முன்பதாய் வருகிறான் நமக்கு தெரியாது. எந்த கோணத்தில் அவன் நமக்கு விரோதமாய் ஆயுதங்களை பயன்படுத்த போகிறான் அதுவும் தெரியாது. என்ன மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்த போகிறான் அதுவும் நமக்கு தெரியாது. ஆகவே இந்த சாத்தானை அறியக்கூடிய விழிப்பு நிறைந்த ஜெபம், எந்த வழியிலே பிசாசு வந்தாலும் அந்த பிசாசனுடைய தன்மைகளை இனம் காணக்கூடிய ஜெபத்தினுடைய பரிமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இதனை விளக்குகிறதற்கு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம். இந்த தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் சத்துருவானவன் கோலியாத் என்கின்ற வழிமுறைகளிலே அவன் தாவீதிற்கு எதிராக வருகிறான். இந்த ஒரு காரியம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த தாவீதினுடைய பலத்தை பலட்சியப்படுத்தும்படிக்காக அதற்கு முன்பதாகவே பல வழிகளிலே பிசாசானவன் தாவீதோடு கூட போராடி கொண்டு வருகிறதையும் நாம் மெய்யாகவே ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். சாத்தான் வரக்கூடிய நேரத்தில் ஒரே கோணத்தில் அவன் நமக்கு விரோதமாய் வரப்போகிறவன் அல்ல. பல வகைகளிலே ஏதாச்சும் ஒரு காரியத்தில் அவனை தட்டிடலாம், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் அவன் விழ வச்சிடலாம். இந்த ஒரு நோக்கத்தை மையப்படுத்தித்தான் பொல்லாத பிசாசு பல திறப்பட்ட வழிகளை நமக்கு விரோதமாய் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றான். ஏதாகிலும் ஒன்றிலே நாம் தட்டி விழுந்து போகிறது உண்டானால் கூட தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய திட்டத்தையும் நாம் இழந்து போக ஆரம்பிக்கின்றோம். இந்த தாவீதுக்கு விரோதமாக சாத்தான் என்னென்ன கோணத்திலெல்லாம் போராடுகிறான் என்கிறதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில வசனங்களை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம படிக்க போகிறோம். அந்தந்த வசனங்களின் அடிப்படையிலே தாவீதுக்கு விரோதமாக பொல்லாத பிசாசு என்னென்ன கண்ணிகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம்
28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே முதலாவது வழியிலே சாத்தான் தாவீதுக்கு விரோதமாக முதல் பரிமாணத்திலே அவன் யுத்தத்திற்குள்ளாக வருகிறான். வாசிக்க கேளுங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? கொண்டு போய் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா நீ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். மூத்த சகோதரன் இப்போ என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ ஆடுகளை யார் வசமாய் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ நீ துணிகரமாய் வந்திருக்கிறாய். உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். இது ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக அந்த தாவீதுக்கு விரோதமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களுக்கே நல்லா தெரியும், மூத்த அண்ணன் திட்டினார்னா நம்ம பேசாமல் நம்ம அடங்கி போகிறது வழக்கம். இப்போ முதல் காரியமாக பிசாசு யார் மேலே கையை வைக்கிறான் அப்படின்னா, முதல் காரியமாக சாத்தான் மூத்த அண்ணன் மூலமாய் பிசாசு இந்த தாவீதோடு கூட பேசும்படி வருகின்றார். இந்த பேசக்கூடிய காரியத்தை தாவீது கேட்டதுனால தான் மூத்த அண்ணனுடைய சத்தத்திற்கு தாவீது எவ்வளவேனும் செவி கொடுக்கவே இல்லை. அவன் திட்டிட்டு இருக்கான், இவ்வாடுக்கு அடுத்தவங்களோட போய் நின்று அவன் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் முதல் பரிமாணம் தாவீது எங்கெங்கெல்லாம் தன்னுடைய ஆயுதங்களை வைக்கிறான், ஒரு விழிப்பு நமக்கு இருக்கணும். தாவீது இப்பொழுது அந்த தாவீதுக்கு முன்பதாக வரக்கூடிய பொல்லாத பிசாசினுடைய ஆயுதம் எங்கிருந்து வருகிறது என்கிறதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால அவனுடைய மூத்த அண்ணன் பேசின அந்த சத்தத்தை ஒரு பொருட்டாக அவன் நினைவிலே வைக்கல. அப்படி ஒருவேளை பொருட்டை நினைச்சிருந்தானா திரும்ப தன்னுடைய வீட்டை நோக்கி அந்த மனிதன் கடந்து போயிருப்பான். அப்படி போகாமல் மற்ற மக்களோடு கூட பேசுகிறதற்கு காரணம், பேசுகிறது தன்னுடைய சகோதரன் அல்ல, தன்னை பலவீனப்படுத்தும் பிசாசு தன்னுடைய அண்ணனின் மூலமாய் பேசுகிறான் என்கிறதை தாவீது முதல் காரியம் புரிந்து கொண்டான். இரண்டாவது, அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசி பாருங்க. 1 சாமுவேல் 17:31 வாசிக்க கேளுங்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். போதும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தாவீது ஒவ்வொருத்தையும் போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரவேலில் யாரும் இல்லையா? ஆண்டவராக தேவனுடைய சேனைகள் நம்மெல்லாம் இப்படி ஆண்டவராக தேவனுடைய சேனைகளாய் காணப்படக்கூடிய நாம் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனுக்கு முன்பதாக நின்று கொண்டு பயந்து கொண்டு நிற்கிறது எப்படி இருக்கிறதை பற்றி பேசும் பொழுது இதை கேட்ட ஜனங்கள் நேராக போய் சவுல்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவு யுத்த வீரர்கள் நம்மெல்லாம் பலசாலிகளாக நிற்கக்கூடிய நம்மளே சும்மா நிற்கிறோம், இவன் ஒரு பொடிப்பையை வந்து கொண்டு நின்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறான் என்பதை பற்றி கேள்விப்படக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஜனங்கள் போய் நேராக போய் சவுல்கிட்ட போய் சொன்னாங்க. சவுல்கிட்ட போய் சொல்லும்போது சவுல் அடுத்தது என்ன ஒரு காரியத்தை பேசுவார்? நிச்சயமாக இந்த தாவீதை திட்டுவார். திட்டி நீ வீட்டுக்கு போ, உனக்கு இந்த யுத்தத்தினுடைய காரியம்லாம் ஒன்றும் தெரியாது என்கிறதை பற்றி நிச்சயமாய் அவன் பேசுவான். அப்போ 2வது முறை சாத்தான் இந்த தாவீதினுடைய பலத்தை பலவீனப்படுத்தும்படி யாரை தேர்வு செய்ய ஆரம்பித்தான் என்றால், சுற்றிலும் காணப்படக்கூடிய ஜனங்கள் யாரெல்லாம் போய் கேட்டானோ, யாரெல்லாம் போய் விசாரிச்சானோ அவர்களே இவனை கொண்டு போய் சவுலுக்கு முன்பதாக போய் அறிவிக்கிறதை பார்க்க முடியும். 3வது பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ராஜா என்கிறவன் சகல அதிகாரமும் பெற்றவன். இந்த ராஜாவுக்கு முன்பதாக எதிர்த்து பேச நம்மால் ஆகிறது இல்லை. இப்போ இவன் என்ன சொல்றான் பாருங்க, நேராக கொண்டு ராஜாட்ட கூட விட்டுட்டான். விட்ட மாத்திரத்தில் சரி ராஜா நீ போய் நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவார் நினைச்சான் தாவீது. ஆனாலும் இந்த ராஜா அவனை பார்த்து சொல்லுகின்றான், நீ இளைஞனாய் இருக்கிறாய், ஆனால் அவனோ சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாய் இருக்கிறான், ஆகவே உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இந்த சவுல் ராஜாவின் வழியாகவும் சாத்தான் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க யுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால எத்தனை வழிகளிலே பிசாசானவன் போராடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்று கொஞ்சம் ஆழமா பாருங்க. என்னென்ன வழிமுறைகளை பார்க்கிறார்? ஒன்று, சொந்த சகோதரின் மூலமாய் பேசுகிறார். சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் மூலம் யாருக்கிட்ட நம்பிக்கையா நீங்க போய் கேட்டீங்களோ அவங்களே போய் உங்களை போட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு. 3வது, மேல அதிகாரியாய் காணப்படக்கூடிய அவங்ககிட்ட போய் கேட்ட உடனே, ராஜாவாகிய சவுல்கிட்ட போய் கேட்ட உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். சவுல் ராஜாவும் சொல்லுகிறான் உன்னால் ஆகாதுன்னு சொல்றார். 4வது பாருங்க, 1
ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேல் 17, 38, 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து தன்னுடைய வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு அவனுடைய தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து கொண்டு அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அவன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். 4வது காரியம் எப்படி வருது பாருங்க, சூழ்நிலைகள். அந்த ராஜா இப்போ சொல்லிட்டார், கடைசியில் பார்த்துட்டு இவன் பேசின வார்த்தை கேட்டு சரிப்பா நீ புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. சொல்லக்கூடிய நேரத்தில் கடைசியில் தாவீதை பார்த்து ராஜா சொல்லுகின்றான், சவுல் சொல்லுகின்றான், அப்பா நீ சும்மா நிராயுதபாணியா போகாது, ஏனென்றால் அவன் உடல் முழுவதும் நிறைய ஆயுதங்களை தரித்திருக்கிறான், ஆகவே நீயும் கூட என்னுடைய ஆயுதங்களை தரித்துக்கொள் என்று சொல்லி சவுலினுடைய வஸ்திரத்தை போட்டு சவுலினுடைய பட்டயத்தை கொடுத்து சவுலினுடைய சீராவை கொடுத்து சவுலினுடைய எல்லா விதமான காரியங்களையும் போட்டு அவனை அனுப்பக்கூடிய நேரத்தில் அவன் இங்கும் அங்கும் நடந்து பார்த்து தாவீது சொல்லுகிறான், இது என்னால் நடக்க முடியாதுங்க, இதை தூக்குறதுக்கு எனக்கு பலம் இல்லை. சவுலினுடைய மனம் அப்படியே மெய்யாகவே பலவீனப்பட்டு போயிடுச்சு. தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தம்பி உன்னை நம்பி என்னுடைய நாட்டை நான் கொடுக்கறது எப்படி, இந்த ஆயுதத்தை தூக்க உன்னால் முடியலை, அவ்வளோ பெரிய கோலியாத்தை நிர்மூலமாக்க உன்னால் எப்படி ஆகும் என்கிறதை பற்றி சூழ்நிலைகளின் மூலமாய் தாவீதுக்கு சவுல் தெரியப்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஒன்று சகோதரின் மூலமாய், ஜனங்கள் மூலமாய், ராஜாவின் மூலமாய், 4வது சூழ்நிலைகளின் வழியாகவும் பிசாசு கிரியைகளை செய்கிறான். அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 17:42 என்ன சொல்லுகிறது பாருங்கள். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை இவன் அசட்டை பண்ண ஆரம்பிச்சான். எதிர்க்கிறதற்கு என்றால் அதற்கு ஒரு திராணி இருக்கணும், அதற்கு ஒரு சத்துவம் இருக்கணும், அதுக்கு ஒரு பலம் இருக்கணும், அதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும். எந்த காரியமும் இல்லாமல் சாதாரண ஒரு இளைஞனாய் வந்திருக்கக்கூடிய இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கோலியாத் அவனை பார்த்து அசட்டை பண்ண ஆரம்பித்தான். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்லா நம்ம அந்த எல்லா காரியத்துக்கும் நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியத்துக்கும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிடும். ஆனால் உள்ளே ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஹை சொசைட்டியில் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் பார்த்தா நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறாங்க, எல்லாரும் பார்த்தா பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைகளை பார்க்கும் பொழுது அப்படி நம்முடைய எல்லா விசுவாசம் அப்படி தளர்ந்து போகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த தாவீதை பார்க்கக்கூடிய கோலியாத் அவனை பார்த்த மாத்திரத்தில் அசட்டை பண்ண எப்படி என்ன ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை பெரிய பெரிய யுத்தத்திலே பெரிய வல்லமையை சாதிக்கக்கூடிய மக்கள் எதிர்த்து வந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த சின்ன பையன் கையில தடியை பிடிச்சிட்டு ஒரு நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை பார்த்த மாத்திரத்தில் அசட்டை பண்ணப்படக்கூடிய கோலியாத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக தாவீது தன்னையே பார்க்கும் பொழுது அருவருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் ஊடாக கடந்து போயிருப்பான். அப்ப 4வது கோலியாத்தினுடைய பார்வை அற்பமான பார்வை. நம்மளை பார்க்கும்போது இவனா என்னை கொலை செய்ய போகின்றான், இவனா என்னை போய் அழிக்கப் போகிறான் என்று சொல்லி அவன் செய்யக்கூடிய செயல்களே நமக்குள் பலவீனத்தை தோற்றுவிக்க துவங்கி விடுகிறது. கடைசியாக இன்னொரு காரியத்தை பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43-44 வாசிக்க கேளுங்க. 1 சாமுவேல் 17:43-44. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்திலே காணப்படக்கூடிய பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்ப
தாவீதிற்கு விரோதமாய் கர்ஜிக்கக்கூடிய கோலியாத்தினுடைய சத்தத்தை இந்த தாவீது கேட்கின்றார். கோலியாத்தினுடைய குரல் அந்த வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடிய வல்லமை வாய்ந்த சத்தமாய் அவன் சொல்றான், நீ என்னை அடிக்கிறதற்காக, நீ என்னை கொல்லுகிறதற்காக வைத்திருக்கக்கூடிய தடியோடு வந்திருக்கிறாயே, என்னை அடிக்கிறதற்கு நான் என்ன ஒரு நாயா என்று சொல்லி கேட்டு, நீ வா, உன்னுடைய மாம்சத்தை கிழித்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மூர்க்கமான குரலே அவனோடு கூட பேசுகிறான். எத்தனை காரியத்தில் தாவீதினுடைய விசுவாசத்தை கெட்டுப்போக பண்ணும்படி எத்தனை வழிகளை பிசாசு பயன்படுத்துகிறான் என்று பாருங்கள். ஒரு யுத்த வீரனாக காணப்படக்கூடியவன் எந்த வழியிலே பிசாசு வந்தாலும், ஒருவேளை இத்தனை வழி, நான் ஏறக்குறைய ஒரு 6 வழியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த 6 வழியில் ஏதாச்சும் ஒரு வழியில் நீங்கள் தடுமாறிட்டா கூட சாத்தானை ஜெயிக்க நம்மால முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய கண்கள் தெளிவுள்ளதாய் காணப்படும்படிக்காய். எந்த வழியாய் பிசாசு வருகிறான், ஒருவேளை கடைசி நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தை அது பிசாசுடைய வார்த்தை என்பதை அறியாமல் கோலியாத்தினுடைய சத்தம் போல் இருக்கிறது என்று சொல்லி யோசித்தால் தாவீது அங்கே தோற்று போயிருப்பான். பேசுகிறது எல்லாம் பிசாசுதான். அது சவுலின் மூலமாய் பேசினாலும், தன்னுடைய அண்ணனின் மூலமாய் பேசினாலும், ஜனத்தின் மூலம் பேசினாலும், சூழ்நிலைகளின் மூலம் பேசினாலும், கோலியாத்தினுடைய அசட்டையான பார்வையின் மூலம் பேசினாலும், கோலியாத்தினுடைய குரலின் மூலம் பேசினாலும், எல்லாம் பிசாசு என்பதை தாவீது அறிய ஆரம்பிச்சனாலதான் தாவீதினுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையினால் தாவீது கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையை பெறுகிறதை பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் நமக்கு தேவை, விழிப்புள்ள கண்கள் நமக்கு தேவை. இதற்கு விழிப்புள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். எப்பொழுதும் விழிப்பு. எந்த நேரத்தில் பிசாசு வரப்போகிறான், எந்த ரூபத்தில் வரப்போகிறான் நமக்கு தெரியாது. என்னென்ன விதமான வழிமுறைகளை கையாளப் போகிறான் நமக்கு தெரியாது. என்னென்ன விதமான காரியங்களை அவன் நமக்கு விரோதமாய் கொண்டு வரப்போகிறான். ஆட்களை கொண்டு வந்தால் பயந்துருவோமா? ஜனங்களின் மூலமாய் பேசுவோமா? பயந்துருவோமா? ராஜாவை கொண்டு பேசினா பயந்துருவோமா? அதிகாரங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் அதிகாரங்களுக்கு அடங்கி போகக்கூடிய மனிதரான நம்ம மாற்றப்பட்டுருமா? இப்படி பல வழிகளை பிசாசு பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக மும்பை பட்டணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரத் என்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ஒரு கலவரம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. 2 சமயங்களுக்கு இடையில் பெரிய ஒரு பயங்கரமான மோதல். அதில் ஒரு சமயத்தார் இன்னொரு சமயத்தாருக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகளை பண்ணி 2 பேரும், அதாவது சமபலத்தோடு கூட 2 பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு இனத்தை, ஒரு சமயத்தை சார்ந்த மக்கள் அவங்க தங்கியிருக்கக்கூடிய பகுதியில் இன்னொரு சமயத்தை சார்ந்த மக்கள் உள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்கியிருக்கக்கூடிய ஜனங்களில் பெரும்பான்மையான ஆண்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே வீடு, எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. அதில் ஒரே ஒரு வீடு மட்டும் திறந்துருச்சு. மாடியில் இருக்கக்கூடிய 3வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மட்டும். உடனே இந்த வன்முறையாளர்கள், ஒரு சமயத்தை சேர்ந்த வன்முறையாளர்கள் உள்ளே போய் அந்த மக்கள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சு கொன்றணும் என்று சொல்லி உள்ளே போன பொழுது ஒருத்தரையும் பார்க்கல. அப்படியே தேடிட்டே வராங்க. யாரையுமே பார்க்கலன்னு சொல்லி தேடிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் 3வது மாடியிலே ஒரு சத்தம் கேட்டதை கண்டு அவர்கள் நேரம் 3வது மாடி ஏறி போயிட்டாங்க. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். 3வது மாடியிலே ஏறி போன பொழுது அங்கே ஒரே ஒரு வாலிப பெண் மாத்திரம் உள்ளே உட்கார்ந்துருக்கிறா. மற்றவங்க எல்லாரும் போயிட்டாங்க. வீட்டில் யாருமே இல்லை. எல்லாரும் அந்த திருமண வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே இவளை அந்த வன்முறை கும்பல்களிலே சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் பிடிச்சிட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் சமயத்தினுடைய கடவுள்தான் உண்மையானது என்கிறதை பற்றி நீ இப்பொழுது பேச வேண்டும். எங்கள் சமயத்திற்கு விரோதமாக பேசினது தவறு என்கிறது நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய சமயத்தினுடைய வேத புஸ்தகத்தை நீ காலின் கீழாக போட்டு மிதிக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்தால் உன்னை நாங்கள் உயிரோடு கூட விட்டு விடுகிறோம், இல்லை என்றால் மூர்க்கமாக நீ கொன்றளிக்கப்படுவாய் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். அந்த பெண், வாலிப பெண் சொன்னாள், என்னுடைய சமயத்தை உங்களுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை அழிச்சா கூட பரவாயில்ல, என்னை கொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு விரோதமான என்ன காரியத்தை செஞ்சா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஏறக்குறைய 10-15 பேர் அந்த பெண்ணை மாறி மாறி கற்பழிச்சாங்க. அதன் பின்பதாக பெட்ரோலை ஊற்றி அந்த பெண்ணின் மேலே தீயை வைத்து கொளுத்தினார்கள். தன்னுடைய கடவுளுடைய நாமத்தை சொல்லி தன் உயிரை விட்டாடே தவிர கடைசி வரைக்கும் அந்நிய தேவனுடைய நாமத்தை தன்னுடைய நாவினால் கூட உச்சரிக்கவே இல்லை. இதை நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மாதிரியான வைராகியமும் வல்லமையும் எங்கிருந்து வர முடியும் என்றால், விழிப்புள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான். வரக்கூடிய பிசாசனுடைய தன்மைகளை இனம் காணும் பொழுதுதான் எந்த விதமான மூர்க்கமான கதியிலே அவன் வருகின்றான், என்ன மாதிரியான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களோடு கூட வருகின்றான். இதை நீயும் நானும் இனம் காண ஆரம்பித்தால் மட்டும்தான் வரக்கூடிய சாத்தானுடைய ஆயுதங்களை நிர்மூலமாக்க நம்மால் முடியும். வந்திருக்கக்கூடிய கோலியாத்தை தாவீதினுடைய கண்கள் பார்க்கல. வந்திருக்கக்கூடிய அவங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய பெலிஸ்தருடைய கண்களை தாவீதினுடைய கண்கள் பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா விதமான தானியங்களையும் கூட இந்த தாவீதினுடைய கண்கள் பார்க்கல. இப்பொழுது அவன் பார்த்தது ஒரே ஒரு பார்வை. என்னோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவருக்கும் என்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தருக்கும் எதிராளியோடு கூட இருக்கக்கூடிய சாத்தானுக்கும் யுத்தம்.
இந்த யுத்தத்தில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தரின் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இம்மி அளவும் நான் இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே உறுதியாக நான் கடந்து போகிறது உண்டானால் என் கடவுள் ஜெயிப்பார், சாத்தான் தோற்று போவான் என்பதை இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்போடு கூட புரிந்து கொண்டதுனால தான் எதையும் அவனுடைய கண்கள் பார்க்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, வரக்கூடிய கோலியாத்தை பார்க்கல, அவன் போட்டுக்கக்கூடிய ஆயுதங்களை பார்க்கல, அவனோடு கூட ஆர்ப்பரிக்கக்கூடிய பெலிஸ்திய சாம்ராஜ்யத்தினுடைய சத்தத்தை அவனுடைய செவிகள் கேட்கல. அவன் பார்த்த ஒரே ஒரு பார்வை, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சாத்தானை ஜெயிக்க போகிறேன், அது முற்றிலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய கர்த்தருக்கு மட்டும்தான் ஜெயம் உரியதை தவிர சாத்தான் ஜெயிக்க போகிறது இல்லை என்கிறதை அறிந்த இந்த தாவீது நேரடியாய் ஓடிப்போய் இந்த கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தத்திலே ஜெயிக்க துவங்க ஆரம்பித்தான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், முதல் காரியம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா விழிப்பு நிறைந்த ஜெபம். இந்த கடைசி காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் டியூரேஷனில் எந்தெந்த வழிகளிலெல்லாம் பிசாசானவன் கடந்து வருகின்றான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் அதில் ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் இவ்விதமான வார்த்தையை பேசுகிறார். மறைக்கப்பட்ட சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாரு. மறைக்கப்பட்ட சுவிசேஷம் இப்பொழுது எங்க இருக்கிறது என்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பிரசங்கம் பண்றார். மறைக்கப்பட்ட சுவிசேஷம் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது. இதை நாம் போய், அதாவது பரலோகத்தில் ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ கொரோனாவுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால இப்பொழுது நம்மால் போக முடிகிறது இல்லை. கொரோனாவுடைய தாக்குதல் நின்று போகிறது உண்டானால் பரலோகத்தில் போய் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து சுவிசேஷத்தை நாம் அறிவித்து விடலாம். இப்படி பேசுகிறாரு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய காரியம், என்னென்ன தலையில் என்னென்ன விதமான காரியம் தோன்றுகிறது, எதையெல்லாம் உண்டோ அதெல்லாம் பேசக்கூடிய காரியம். இவைகள் எல்லாவற்றிலும் விழிப்புவம் வாழ்க்கையில் இருந்தால் தான் வரக்கூடிய சாத்தானுடைய ஆயுதம் எதன் மூலமாய் வருகிறது என்கிறதை எளிதாய் இனம் காணக்கூடியவனாய் விளங்க துவங்குவாய். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 6 காரியத்தில் கோலியாத்திற்கு விரோதமாய் புறப்பட்ட தாவீது ஒன்றிலே கூட தவற விடுகிறது உண்டானால் நிச்சயமாய் கோலியாத்தை ஜெயித்திருக்க அவனால் முடிகிறது இல்லை. கோலியாத்தை ஜெயித்ததற்கு ஒரே காரணம், சாத்தானுடைய சகல தந்திரங்களை தாவீதுடைய கண்கள் தெள்ள தெளிவாய் பார்க்க துவங்கிற்று. யாரு பேசினாலும் சரி, சவுல் பேசினாலும் அண்ணன் பேசினாலும் பேசுகிறது யார் என்கிறதை தாவீது இனம் கண்டதுனால தான் எந்த காரியத்திலும் பின்னடையாதவனாய் கர்த்தருடைய நாமத்தினால் யுத்தத்திலே வெற்றி சிறக்க துவங்கினான். நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தத்திலே வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் விழிப்பு நிறைந்த இருதயம், விழிப்பு நிறைந்த ஜெபம் நம் வாழ்க்கையினுடைய ஜெபமாய் காணப்பட வேண்டும். முதல் வகையான கல் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்புள்ள ஜெபம் ஆகிய கல். சாத்தானை தோற்கடிக்கும்படிக்காக விழிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். 2வது காரியமாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? இந்த கடைசி காலத்தில் சாத்தானுக்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய யுத்தத்தில் என்ன மாதிரியான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும்? அடுத்த பரிமாணமான கல் எப்படிப்பட்ட கல்லாய் இருக்க வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசு எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இயேசுவே பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமானவர். இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்றாலும் கூட இந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வியர்வைகள் எல்லாம் விழக்கூடிய அளவிற்கு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னா, சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்றால் முதல் காரியம் நமக்குள் ஒரு ஆயத்தம் வர வேண்டியது அவசியம். சாத்தானை எதிர்க்க சாதாரணமான ஒரு மனுஷனுடைய கையில் கொண்டு போய் பட்டயத்தை கொடுத்துட்டு நீ போய் சண்டைக்கு போகணும்னு சொன்னால் அவனால் சண்டை போட முடியாது. சண்டைக்கு போக வேண்டும் என்றால் முதல் காரியம் எனக்குள் ஒரு ஆயத்தம் வரணும். இந்த சண்டையை நான் செய்யக்கூடிய முதல் காரியம் வலிமையை நான் அதிகப்படுத்தணும். அவனை எதிரியாக நான் பார்க்கணும். அவனுக்கு விரோதமான காரியத்தை நான் உருவாக்க வேண்டும். இந்த தோற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் சண்டையிலே பரிபூர்ணமான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு உரிய ஆயத்தத்தை ஜெபத்தின் மூலம் இயேசு பிதாவினுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட வரக்கூடிய யுத்தம், இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். உலக அரங்கம் எல்லாம் பயங்கரமான பிரச்சனையை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்களை நேருக்கு நேராக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை.
இந்த நிலையில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த நிலைகளில் சும்மா போய் நின்று கொண்டு நான் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியக்காரன், ஆகவே என்னுடைய தேவனுடைய நாமத்தினால் நான் இந்த காரியத்தை சாதித்து விடுவேன் போய் நின்னா நிச்சயமாக நம்ம வந்து தோற்று போய் விடுவோம். நான் பல முறை சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு இடத்துல மூணார் பகுதியில் ஒரு முறையாக நான் வந்து ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தேன். அங்கே ஒரு பிசாசு பிடித்திருக்கக்கூடிய பெண்ணுக்காக ஜெபிக்கும்படி அந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த பெண் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டேஜில் நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பெண்ணினுடைய பெயரை ஆண்டவராக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லி, உனக்குள் இருக்கக்கூடிய பிசாசின் வல்லமைகளை நான் கட்டுகிறேன்னு சொன்னேன். உடனே கடைசி லாஸ்ட் ரோவில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெண் ராக்கெட்டை போல் அப்படி பறந்து முன்னால் வந்து கீழே விழுந்து அப்படி உருள ஆரம்பித்தாள். இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கட்டுகிறேன், இந்த ஜெபக்கூட்டம் முடியக்கூடிய வரைக்கும் இங்கே அங்கே நீ அசையக்கூடாது என்று சொன்ன பொழுது தன்னுடைய கையையும் காலம் அப்படி கட்டிக்கொண்டு அப்படி பேசாமல் உட்காந்துருச்சு. அதன் பின்பதாக பிரசங்கம் முடித்து அந்த பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய 21 பிசாசினுடைய ஆவிகளை துரத்தி ஒன்றும் தன்னுடைய பெயரை சொல்லி வெளியே போய் அந்த பெண் அப்படி ரிலீஸ் ஆயிட்டான். இந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு என்னை அழைத்த அந்த சபை போதகர், அவருக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி இவரெல்லாம் அற்புதம் செய்கிறாரே, நமக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, ஏன் நம்ம வந்து செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதிற்குள் யோசிக்க துவங்கினார். ஒரு நாளிலே அந்த சகோதரனுடைய மூத்த அக்காவுக்கு அவங்களுக்கும் திடீர்னு சொல்லி ஒரு பிசாசு பிடிச்சிருச்சு. பிசாசு பிடிச்ச உடனே அந்த சபை போதகரை அவங்க வந்து அழைத்து, அந்த பிரதரை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு வர வைக்கணும், மூணாருக்கு திரும்ப அவங்கள வந்து கூப்பிடணும், என்னுடைய அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி பிசாசு பிடிச்சிருச்சு, அதனால் விரட்டுகிறதுக்கு அவரை நீங்கள் கூப்பிட வேண்டும்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் தான் வந்து ஜெபிச்சு பிசாசை துரத்துன்னு என்ன இருக்குங்க, நானும் ஜெபிக்கிறேன், பிசாசனுடைய வல்லமை முறிந்து ஓடி போய் விடும்னு சொன்னாங்க. நீங்கள் ஜெபிச்சிருவீங்களா பாஸ்டர்னு கேட்டாங்க அந்த அம்மா. ஆமாம், நான் ஜெபிச்சிருவேன், இதெல்லாம் வந்து எந்த விதமான காரியம் இல்லைன்னு சொல்லி நேராக கடந்து போனார். நான் என்னென்ன விதமான காரியத்தை சொன்னேனே அதே மாதிரி சொன்னார். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசு எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க, ஒன்றா வெளியே வாங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அந்த பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய பிசாசு முதல் காரியம் இந்த சபை போதகரை பார்த்து ஒரு மாதிரி இந்த சர்காஸ்டிக்கல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு மாதிரி, அதாவது இந்த கிண்டல் பண்ணக்கூடிய கேலி பண்ணக்கூடிய சிரித்தது அந்த பிசாசு. என்ன சிரிக்கிற, இயேசு நாமத்தினால் வெளியே வரைய முடியாதா? அந்த பெண் அப்படி டக்குன்னு எந்திரிச்சார். நேராக போய் அந்த பாஸ்டனுடைய வலது கையை பிடித்து அப்படி முறுக்கி பின்னால் வச்சு முதுகில் ஓங்கி ஒரே குத்தியாச்சு. அந்த பாஸ்டர் அல்ல எடுத்து, ஐயோ பேய் அடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டு அங்கேருந்து தொலைபேசியின் மூலம் எனக்கு தொடர்பு கொண்டு, ஐயா உங்களை மாதிரியே நானும் ஜெபிச்சேன், அந்த பிசாசனுடைய வல்லமைகள் ஓடி போகாமல் என்னுடைய கையை முறுக்கி முதுகில் ஒரே குத்திருச்சு என்கிறதை பற்றி பேசினேன். நான் அவரிடத்துல சொன்னேன், பிசாசு துரத்துறதுன்னா அவர் மாதிரி இவர் மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணுறதில்லை, ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், அதை துரத்துகிறதுக்கு முதல் காரியம் உங்களுக்குள்ள ஆயத்தம் இருக்கணும்னு சொல்கிறார். ஆயத்தம் இல்லாமல் எதையும் உங்களால் என்னால் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும் என்றால் முதல் காரியம் நமக்குள் ஒரு ஆயத்தம் உருவாக்கப்பட வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறது எப்படி? அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆயத்தமாகிய கல்லை நீ எடுத்து பயன்படுத்த, ஆயத்தமாகிய ஜெபத்தை பயன்படுத்து. நீ சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்றால் முதல் காரியம் சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் உன்னுடைய வல்லமை அதிகமாக்கப்பட வேண்டியது அவசியம். ரெண்டு பேருடைய பவரும் ஈக்குவலாக இருக்கிறது உண்டானால் சாத்தானோடு கூட நம்மளால் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற முடியாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்போமே தவிர கடைசி வரைக்கும் அந்த யுத்தம் ஓய்ந்து போகிறது இல்லை. ஒருவேளை உங்களுடைய பலம் கொஞ்சம் குறைவுபடுகிறது உண்டானால் பிசாசு நம்மை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். முதல் காரியம் சாத்தானுடைய வல்லமைகளை காட்டிலும் நம்முடைய வல்லமை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு ஆயத்தம் வர வேண்டியது அவசியம். இந்த ஆயத்தமான பணியை உருவாக்குகிறது ஒரு ஜெபம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தினுடைய பரிமாணத்தை பாருங்க. இப்ப பிசாசோடு கூட இயேசுவுக்கு நேருக்கு நேரான போராட்டம். பிசாசு எந்த ரூபத்திலே வரப்போகின்றான்? இயேசுவை கொலை செய்யும்படி வரப்போகின்றான், இயேசுவை நிர்மூலமாக்கும்படி வரப்போகின்றான், இயேசுனுடைய காரியங்களை அழிக்கும்படி வரப்போகின்றான். அப்படி என்றால் பிசாசனுடைய மும்முரம், பிசாசனுடைய மூர்க்கம் எவ்வளவு வல்லமையாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதை இயேசு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான பரிமாணத்தில் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய முழு வல்லமையோடு கூட இயேசு விரோதமாய் வரப்போகிறான். இந்த யுத்தத்திலே நான் தோற்று போகிறது உண்டானால் இயேசு என்னை ஜெயித்து என் தலையை தன்னுடைய காலின் கீழாக நசுக்கி விடுவார். ஆகவே நான் இவரை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை காட்டிலும் பல மடங்கு வல்லமையோடு கூட நான் கடந்து வர வேண்டும், அவரை காட்டிலும் பல மடங்கு பலத்தோடு கூட கடந்து வர வேண்டும். இந்த பரிமாணத்தோடு கூட சாத்தான் இயேசுவுக்கு விரோதமாய் வருகின்றான்.
இயேசுவும் சும்மா இல்லை. இயேசு சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசுவும் சாத்தானை அறிய ஆரம்பித்திருந்தார். உன்னுடைய வல்லமையை எப்படி எப்படிலாம் நீ அதிகப்படுத்துகிறாயோ அதை காட்டிலும் இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு நான் என்னுடைய வல்லமையை அதிகப்படுத்தி உனக்கு விரோதமாக யுத்தத்தின் ஊடாக கடந்து வரப் போகின்றேன். அதனால தான் ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து கர்த்தராகிய தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி வெளித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ரத்தமெல்லாம் பெரிய துளிகளாய் அப்படியே வியர்வை துளிகளைப் போல கீழே விழக்கூடிய அளவிற்கு இயேசு ஜெபித்ததற்கு காரணம் தன்னை ஆயத்தப்படுத்தும் பணி, தன்னை உருவாக்கும் பணி. சாத்தான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும், என்னுடைய கையிலே ஆணியை கொண்டு கடாவினாலும், என்னுடைய நெற்றியிலே முள்ளை முடியாக பின்னி சூட்டினாலும், என்னுடைய விலாவிலே உருவ குத்த துவங்கினாலும், எல்லா ஜனங்களாலும் பரியாசப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பித்தாலும், காரி துப்பினாலும் கூட நான் தேவனை விட்டு பின்னிடாத ஒரு வல்லமையான ஆயத்தம் எனக்குள் வர வேண்டும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சீஷர்கள் டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்களால முடியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாங்க, 2 நேரம் உட்கார்ந்துருந்தாங்க, ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இயேசு ஜெபிச்சுட்டே இருக்க முடிக்க மாட்டேங்கிறார். சில பேர் பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் மற்ற மக்கள் யோசிப்பா, என்னையா இருந்தாலும் இப்போ ஆரம்பிக்கிறான், முடிக்கிற மாதிரி வழியில் முடிக்கிற இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன், திரும்ப அடுத்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. இப்படியே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஜெபிக்க சீஷர்களெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்க. சில பேருக்கு சோறு வந்தோடனே படுத்து தூங்கிடுவாங்க. அது மாதிரி சீஷர்கள் சோர்ந்து தூங்கிட்டாங்க. இயேசுவோ விடாமல் ஜெபிச்சுட்டே இருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. சீஷெல்லாம் படுத்து தூங்கினாங்க. என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களப்பா, எந்திரிச்சு ஜெபிக்கலையா? ஏசப்பா, உங்களை மாதிரி ஜெபிக்க முடியுமா? உங்களுக்கு பிரச்சனை, பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நாங்கள் வாட்டுக்கு படுத்து தூக்குறோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பவும் நித்திரை மயக்கத்தின் கூடாக கடந்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறது தான் முக்கியமான வழிமுறை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் எல்லா ஜனங்கள், இப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீதினுடைய பக்கமாக நிற்கிறாங்க. பெலிஸ்திய ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தினுடைய பக்கமாக நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்போ தாவீது யுத்தத்துக்கு போறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் தாவீதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, போற்றி புகழ ஆரம்பிச்சாங்க. நீ போய் யுத்தத்திலே ஜெயித்து விட்டு வர வேண்டும் தாவீது. எல்லா ஜனங்களும் பாராட்டி பேச ஆரம்பித்த பொழுது தாவீதுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது உற்சாகப்படுத்துகிற ஜனங்களை விட்டு தாவீது தனியாகத்தான் போகணும். கொஞ்சம் யோசிங்க, உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள் கொஞ்ச நேரம் வரைக்கும் உற்சாகப்படுத்தி பேசாமல் நின்றுவான். ஆனால் யுத்தத்திற்கு போக வேண்டியது நீதான். அப்படி என்றால் அந்த உற்சாகம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆயத்தத்தை தராது. நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் செய்யக்கூடிய ஆயத்தம் தான் அங்கே தனியனாக நின்று போரிடக்கூடிய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே தர முடியும். மற்றபடி இவங்க பேசக்கூடிய வார்த்தை, சவுல் பேசக்கூடிய வார்த்தை, ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தை, அவங்க அண்ணன்மார்கள் பேசக்கூடிய வார்த்தை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பேசக்கூடிய வார்த்தை, இதை நம்பி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீ போயிட்டேன்னா யுத்தத்திலே ஜெயிக்க உன்னால் முடியாது. முதல் காரியம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் சில நேரங்கள் வரைக்கும் தான் பாராட்டுவாங்க. சில நேரங்கள் பாராட்டி முடித்த பிறகு அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், யுத்தத்திற்கு போக வேண்டிய வேளை வந்துவிட்டது தாவீது, நீ தனியாய் கடந்து போய்விட வேண்டும். தனியாய் போகக்கூடிய நேரத்தில் ஜனங்களை திரும்பி பார்த்தா ஜனங்கள்லாம் புள்ளியா ரொம்ப தூரத்தில் தள்ளி நிற்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா பெலிஸ்திய சேனையெல்லாம் தள்ளி நிற்கும். இப்பொழுது நேருக்கு நேர் சண்டை போடக்கூடிய மனிதனும் நீயும் மட்டும் தனியாக நிற்க ஆரம்பிப்பாய். அந்த நேரத்தில் உன்னை பாராட்டக்கூடியவங்களை திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க, உன்னை புகழ்ந்தவர்களை பார்த்தா இருக்க மாட்டாங்க, உன்னை உற்சாகப்படுத்துறவங்களை பார்த்தா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தொலைதூரத்தில் நின்றுவாங்க. நீயும் பிசாசும் மட்டும் நேருக்கு நேராக மோத வேண்டும். ஆகவே கர்த்தர் சொல்கின்றார், உற்சாகப்படுத்துகிறவனை நம்பி சார்ந்து போனால் தோற்று போய்விடுவாய். உன்னை மெய்யாகவே பலப்படுத்தும்படிக்காக பேசக்கூடிய மக்களுடைய வார்த்தையை கேட்டு போனால் தோற்று போயிடுவாய். உன்னை நீ ஆயத்தப்படுத்தினால் மட்டும்தான் ஜெயத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இந்த காரியத்தை இயேசு புரிய ஆரம்பிச்சதுனால இந்த இயேசுனுடைய வாழ்க்கையிலும் இதே விதமான சம்பவம் நடக்குது. பாருங்களேன், எப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் பிசாசும் மோத போறாங்க. அது வரைக்கும் விடாமல் பின்பற்றி கொண்டு வந்த 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட விடாமல், எங்கே போனாலும் உங்களை விட மாட்டோம் ஆண்டவரே, நீங்கள் தூங்கினாலும் பக்கத்தில் படுத்து தூங்குவோம், நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்றாத்தான் உட்காந்து சாப்பிடுவோம், நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விட்டு நாங்கள் போகவே மாட்டோம். ஆனால் கல்வாரியினுடைய நேரம் வந்த பொழுது இயேசு மட்டும் தனியாக சாத்தானோடு கூட யுத்தம் செய்யக்கூடிய அந்த நேரம், ஒருவேளை சீஷர்களுடைய பலத்தை நம்பி இயேசு போயிருந்தார்னா சீஷர்கள் எல்லாரும் ஓடி போகக்கூடிய நேரத்தில் இயேசு பலவீனப்பட்டு சாத்தானுக்கு முன்பதாய் தோற்று போயிருந்திருப்பார். சீஷர்களை இயேசு நம்பல, சூழ்நிலைகளை இயேசு நம்பல. தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய வயிற்றிலும் அடித்துக்கொண்டு அழக்கூடிய ஸ்திரீகளுடைய அழுகையின் சத்தத்தை இயேசு நம்பல. இயேசு நம்பினது ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையினால் தான் பெற்ற அந்த பலத்தை மட்டுமே அவர் நம்பி கடந்து போக துவங்கினார்.
நீ பலப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் தான் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி மற்ற எதையாகிலும் நீ சார்ந்து கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாக யுத்தத்தில் நாம் தோற்று போக ஆரம்பிச்சிடும். தாவீது இதை புரிய ஆரம்பித்ததுனால தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுடைய படை பட்டாளங்களை அவர் யோசிச்சு கூட பார்க்கல. சவுலினுடைய காரியங்களை பற்றி நினைச்சு கூட பார்க்கல. தன்னுடைய அண்ணன்மார்கள் பேசின வார்த்தைகளை கூட யோசிக்கல. அவர் பார்த்தது ஒரே ஒரு காரியம், நான் என்னை தனியாக ஆயத்தப்படுத்தணும். இவங்கெல்லாம் ஒரு நேரம் வரைக்கும் வருவாங்க, நின்றுவாங்க, பாதியில நின்றுவாங்க. இனி அவர்களை நான் திரும்பி பார்க்கிறது உண்டானால் அவர்கள் விட்டு எங்கோ ஒரு தொலை தூரத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன். நானும் பிசாசு மட்டும் நேருக்கிறதாக சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிசாசை எதிர்க்கக்கூடிய பலத்தை நான் என் வாழ்க்கையிலே பெற்றிருந்தா மட்டும்தான் அவனை நான் வீழ்த்த முடியும் என்கிறதை தாவீது புரிய ஆரம்பிச்சதுனால யாரையும் நம்பாமல் கர்த்தராகிய தேவனையும் அவர் தந்த பலத்தையும் மட்டும் நம்பி தாவீது கடந்து போகிறதை பார்க்க முடியும். இதற்கு பெயர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னை ஆயத்தப்படுத்தும் நிலை என்கிறதை பற்றி சொல்லுகின்றேன். தன்னை ஆயத்தப்படுத்தும் நிலையாகிய ஜெபத்தை நீங்கள் செஞ்சாதான் யுத்தம் எத்தனை வலிமையானதாக இருந்தாலும் ஜெயம் உங்களுடையதாய் மாற்றப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னை ஆயத்தப்படுத்தாத எவனும் யுத்தத்திலே ஜெயத்தை பெற முடியாது. சில நேரங்களில் பாஸ்டர்களை நம்பி ஊழியத்துக்கு போவாங்க, சில நேரங்களில் ஊழியர்களை நம்பி ஊழியத்துக்கு போவாங்க. சில பேர்கள் சொல்லுவாங்க, நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஊழியத்துக்கு போகிறோங்கன்னு சொல்லுவாங்க, நீங்களாம் எங்களுக்கு காணிக்கை கொடுத்து தாங்கிறதுனால ஊழியத்துக்கு போவோம் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் பாதி வழியிலே நின்றுவாங்க, பாதி வழியில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரை நம்பி மட்டும் நீ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆயத்தம் அடைஞ்சா மட்டும்தான் ஊழியத்தின் ஊடாகவும் மற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போக உன்னால் ஆகும். மூன்றாவதாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மூன்றாவது வகையான ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யணும். இந்த ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஒரு வகையான ஜெபத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் மெய்யாகவே பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடி இருந்த அந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். வசனத்துல மூன்றாவது காரியம், ரெண்டு விதமான அசைவை இங்க நம்ம பார்க்க முடியும். ஒன்று, இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள் முதல் காரியம் ஒரு அசைவு உண்டானது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவராக தேவனை போய் ஜனங்களுக்கு மத்தியிலே அறிவிக்க துவங்கினாங்க. அது வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியே அவங்க போகவே இல்லை. ரூம்குள்ளே பயந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவாகிய பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரமாகி எங்களுக்கெல்லாம் என்ன பாடு வரப்போகிறது, எங்களெல்லாம் எப்படி கஷ்டப்படுத்த போகிறாங்க, உபத்திரப்படுத்த போகிறாங்க, இயேசுவையே கொலை செய்யக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி அடங்கி கிடந்தவர்களுக்குள் ஒரு அசைவு உருவாக்கப்பட்ட பொழுது, அந்த ஜெபம் அசைவை உருவாக்கின பொழுது அவர்கள் எல்லாரும் பூட்டியிருக்கக்கூடிய வீட்டை திறந்து அவர்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது அசைவு, இவர்கள் மட்டும் அசைந்தது அல்ல, அந்த இடமே அசைய துவங்க ஆரம்பித்தது. அவர்கள் போய் நின்று ஊழியம் பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் திருச்சபையிலே சேர்க்கப்பட ஆரம்பித்தாங்க. ரெண்டு அசைவு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஒன்று, சாத்தானுடைய தன்மையிலும் அசைவு வரணும். இரண்டு, நமக்குள்ளும் ஒரு அசைவு உருவாக்கப்பட வேண்டும். என்ன அசைவு? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய என்னை ஆண்டவராக தேவன் பயன்படுத்துகிறது உண்டானால் என்னால் ஆன மட்டும் கர்த்தருக்கென்று திட சித்தம் உள்ளவனாய் காரியங்களை நான் நடப்பிப்பேன். இது ஒரு முதல் மாற்றம், முதல் அசைவு எனக்குள்ள வரணும். கர்த்தர் என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் பூட்டியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கல. என்னை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை நான் ஆண்டவருக்கு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறை கதவை திறந்தார்கள். எல்லா ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர்கள் புறப்பட்டு போக துவங்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட முதல் அசைவு எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். என்ன அசைவு வர வேண்டும்? கர்த்தராகிய தேவன் இந்த கொரோனாவை உருவாக்கக்கூடிய, இந்த கொரோனாவுக்கு காரணமாக காணப்படக்கூடிய, கொரோனாவை மையக்கருத்தாக வைத்து இதன் மூலம் அநேகம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சாத்தானை எதிர்க்கும் வல்லமையை தேவன் என் கையில தந்திருக்கிறார். இந்த கையிலே தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே உருவாக்கப்படுகிறத பார்க்குறோம். தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் என்ன ஒரு காரியம் நடந்தது பாருங்க. பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசன் சொல்லுகின்றான், ராஜா சொல்லுகின்றான், இந்த தீர்க்கதரிசனம் பேசி பஞ்சத்தை தேசத்துக்குள்ளாக உருவாக்கிட்டான்.
நாளைய தினத்தில் இந்த தீர்க்கதரிசியினுடைய தலை அவனுடைய சரீரத்தின் மேல் இராத அளவிற்காக அவனை வெட்டி போட வேண்டியது அவசியம். இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பி நம்ம ஏமாந்து போயிட்டோம். தீர்க்கதரிசி வந்து சொல்லுகின்றார், நாளை தினத்தில் என்ன நடக்க போகிறது, அந்த ஒலிமுக வாசலில் ஒரு கழுதை தலை இவ்வளவு காசுக்கு விற்க போகுது, ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கொண்டு விற்க போகிறாங்கன்னு சொல்கிறார். இந்த மன்னன் சொல்லுகின்றான், வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காது என்று சொன்னான். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையினாலே தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், இல்லை நீ இந்த காரியத்தை பார்ப்ப, ஆனால் இதில் ஒரு காரியத்தை கூட நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு கடந்து போனார். அன்றைக்கு ராத்திரி நடந்த காரியத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் பாளையத்தை விட்டு தூரத்தில் நிற்கிறாங்க குஷ்டரோகிகள். அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால நம்முடைய தேசத்துக்குள்ளே போனால் உள்ளே விட மாட்டாங்க. குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். எதிரி பாளையத்துக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாமே, ஏன்னா இங்கே தான் போக முடியாது, அங்கேயாச்சும் போய் நம்ம வந்து சாப்பிடலாம் என்று சொல்லி இஸ்ரவேலில் வந்து ஏற்கனவே பஞ்சம் வேற இருக்கிறது. ஆகவே அங்கே போய் நம்ம வந்து சாப்பாட்டுக்குரிய ஆயத்தத்தை நம்ம செய்யலாம் என்று சொல்லி உள்ளே போன பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். உள்ளே போனால் ஜனங்கள் எல்லாரும் சிதறி இருக்கிறத பார்க்குறாங்க. ஒருத்தருமே இல்லை. அந்த இடம் எல்லாம் பாளையமெல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் அங்கங்கும் தட்டுமுட்டுகள் யாவற்றையும் தூக்கி எரிஞ்சிட்டு வழிநெடுக வீசி எரிஞ்சிட்டு ஓடியே போயிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் போய் பார்த்தாங்க, வேண்டிய சாப்பாட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னால், இது வந்து சந்தோஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள், இந்த நாளில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது, நம்ம போய் ஊருக்குள்ளே போய் இந்த ஒரு காரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல முதல் காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறிவிக்கக்கூடிய முதல் அசைவு நமக்குள் உருவாக்கப்படுது. இந்த குஷ்டரோகிகளுக்கு என்ன அசைவு உருவாக்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்திற்குள் அவர்கள் கடந்து போனாங்க. கொஞ்சம் யோசிங்க, அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டினுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. வந்துட்டாங்கன்னா, குஷ்டரோகிகள் வந்துட்டாங்கன்னா கல்லை விட்டு எரிஞ்சு கொன்றுவாங்க. ஆனால் இந்த குஷ்டரோகிகள் நற்செய்தியை அறிவிக்கும்படி தேசத்திற்குள் வந்ததற்கு காரணம் என்ன என்றால், தன் உயிரையும் அவர்கள் துச்சமாய் நினைத்து, என்னை கொன்னா கூட பரவாயில்ல, நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும். அதுதான் முதல் மாற்றம், எனக்குள் வரக்கூடிய மாற்றம். நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, நற்செய்தி என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அழிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, என் ஜனங்கள் வாழ வைக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த மாற்றம் முதல் காரியம் எனக்குள் வர வேண்டும். இரண்டாவது மாற்றம் எங்கே வரணும்? பிசாசனுடைய ராஜ்யங்களிலே பெரிய அசைவு உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். பெரிய பயமும் பெரிய அச்சமும் பெரிய திகிலும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். தாவீதினுடைய நாட்களில் என்ன நடந்தது பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக, தன்னுடைய படை வீரர்களுக்குள்ளாக தாவீதினுடைய ஜெபம் பெரிய அசைவை உருவாக்கிற்று. என்ன அசைவை உருவாக்கிற்று? வெற்றி களிப்பு என்கின்ற ஒரு பெரிய ஒரு அசைவு. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை நிமித்தம், தாவீதின் மூலமாய் வந்த அந்த வெற்றியின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒரு சின்ன பையனாகிய தாவீதை பயன்படுத்தி கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை உருவாக்கினார். எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிச்சாங்க. இதே மாதிரி பெலிஸ்தியருடைய அந்த இராணுவத்திலும், அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்திலும் கூட ஆரவாரத்தினுடைய சத்தம். என்ன சத்தம் என்றால், துயரத்தின் துணி, துக்கத்தின் துணி. ரெண்டு பக்கம் அசைவு தான். ஒன்று ரட்சிப்பின் களிப்பாகிய அசைவு, இன்னொன்று தோல்வியின் துக்கமாகிய அசைவு. ரெண்டு அசைவும் உருவாக்கப்படக்கூடிய ஜெபத்தை நீயும் நானும் செய்யணும். ஒன்று, என் ஜனங்களுக்கும் என்னுடைய கோத்திரத்திற்கும் ரட்சிப்பை உருவாக்கக்கூடிய அசைவை உருவாக்கக்கூடிய ஜெபத்தை நீ செய்யணும். இன்னொன்று, எதிரி படைகளுக்கு தோல்வியை தரக்கூடிய அசைவை உருவாக்க வேண்டும். அத்தனை நேரம் வரைக்கும் தன்னுடைய கோலியாத்தின் மேல் வல்லமையை வைத்துக்கொண்டு கோலியாத்தை எதிர்க்கக்கூடியவன் யார் என்று சொல்லி தீவிரமாய் பேசிக்கொண்டு வரக்கூடிய பெலிஸ்திய பாளையம், பெலிஸ்திய தானயம் இப்பொழுது பயங்கரமாய் வேதனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது. ஐயோ, நம்ப முடியாத ஒரு காரியம் நடந்துருச்சே, நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம் நடந்துருச்சே. அங்கதாங்க அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஜெபத்தினுடைய வல்லமை சாத்தானுக்கு அழிவையும், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காரியமாய் உருவாக்கப்பட வேண்டும். ரெண்டு அசைவை உருவாக்கணும் ஜெபம். ஒன்று தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம், இன்னொன்று சாத்தானுக்கு மரண அடியை கொடுக்கக்கூடிய அசைவு. இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீயும் நானும் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும்? இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த இடம், அந்த ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்ததுன்னு போட்டிருக்கு, இடமே அசைஞ்சிருச்சுன்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போ நம்ம தான் அசைகிறமை தவிர இடம் அசைகிற மாதிரி ஒன்றும் தெரியல. நம்ம தான் உட்காந்து இங்கே அங்கே ஆடி நடந்து இங்கே அங்கே ஓடி ஜெபம் பண்ணுறமை தவிர இடத்திலே ஒரு அசைவையும் பார்க்கல. ஆனால் அந்த நாட்களிலே ஜனங்கள் ஜெபித்தார்கள். ரெண்டு தானயத்திலும் அசைவு.
இஸ்ரவேலினுடைய தானியத்திலும் பெலிஸ்தீனுடைய தானியத்திலும், இஸ்ரவேலுடைய ராஜ்யத்திலும் பெலிஸ்தீனுடைய ராஜ்யத்திலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஜெபத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையை செய்கிறதற்கு முன்னால் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய முகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சவுலுடைய முகம் எத்தனை தூரம் மெய்யாகவே வேதனைப்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் பெலிஸ்திய ராஜாவுடைய முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் நிறுத்திருக்கக்கூடிய இந்த கோலியாத்தை எதிர்க்கத்தக்கவன் யார், எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்திருப்பான், எவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெறப்போகிறான் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு கூட உட்கார்ந்திருப்பான். ஆனால் ஒரு இமைப்பொழுதிலே அசைவை உண்டாக்கும் ஜெபம் உருவாக்கப்பட்ட பொழுது அப்படியே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாற்றப்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு சந்தோஷம், பெலிஸ்திய நாட்டிற்கு மகா பெரிய கலக்கம். இஸ்ரவேல் ராஜ்யம் அமளிதுமளிப்பட ஆரம்பித்தது, பெலிஸ்திய ராஜ்யம் சிதறி போக துவங்க ஆரம்பித்தது. அந்த வசனத்தில் பின்னால் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் இந்த காரியங்களை கண்ட மாத்திரத்தில் சிதறி ஓடினார்கள், தப்பி ஓடிட்டாங்க. ஜீவன் தப்ப ஓடிப்படும். அதுக்கு முன்னால் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை தப்பி ஓட விடாத அளவிற்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தியர்கள் தங்களுக்குள்ள பேசினாங்க. ஆனால் காரியம் மாற்றப்பட ஆரம்பித்த பொழுது, அசைவை உண்டாக்கும் ஜெபம் உருவாக்கப்பட்ட பொழுது என்ன ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள். பெலிஸ்தியர்கள் தங்கள் ஜீவன் தப்ப ஓடி போனாங்க, இஸ்ரவேல் மக்கள் அவர்களை ஓட ஓட துரத்தினாங்க. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையினுடைய கை சத்துருவின் பிடரியின் மேல் உயர்த்தப்படக்கூடிய அந்த ஜெபம், அதுதான் அசைவை உருவாக்கும் ஜெபம். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், நம்முடைய கற்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அசைவை உருவாக்கக்கூடிய கல், அந்த ஒரு கல்லினால் எத்தனை பெரிய காரியத்தை தாவீது சாதித்தான் பாருங்கள். அசைவை உண்டாக்கும் கல்லை தாவீது பயன்படுத்தின பொழுது ரெண்டு பகுதியிலும் அசைவு, ஒன்று சந்தோஷம், இன்னொன்று மகா பெரிய துக்கம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அசைவை உண்டாக்கும் கல்லை நீங்கள் சரியாய் பயன்படுத்துகிறது உண்டானால், வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படியே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் பூரணமான வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய கடைசி காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர் ஜெபம் பண்ணுகையில், அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து அவருடைய மரணத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு மலைக்கு மேலே ஏறி போகும்போது எப்படி ஏறி போனார் பாருங்க. இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டே கடந்து போனார். பேசக்கூடிய சீஷர்கள் என்னென்ன காரியத்தை கேட்டிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. என்னமோ எத்தனையோ சந்தேகங்களை கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே, அங்கே அப்பத்தை வச்சு நீங்கள் வந்து அற்புதம் செஞ்சீங்களே ஆண்டவரே, இங்கே ஏதாச்சும் செய்ய முடியுமா, இங்கே ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்குமா, இந்த கல்லுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா, இந்த ஒரு காரியம் என்னத்தையாச்சும் பேசிட்டு போயிருப்பாங்க. எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அந்த மலையின் மேல் ஏறி போன பொழுது சீஷர்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இப்பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை முந்தி மாதிரி இயேசுவாக பார்க்க முடியல. அவருடைய ரூபம் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு இயேசுவாக. இப்போ இயேசுவுக்கு பக்கத்தில் சீஷர்கள் போகிறதற்கே பயப்பட ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் வர வேண்டும் என்றால், நம்மையே உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஜெபம். இது என்ன நம்மை உருமாற்றம் அடையக்கூடிய ஜெபம்? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாவீது என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். தாவீது ஆரம்பத்தில் ஆட்டு இடையனாக காணப்பட்டார். சாதாரணமான ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன், ஆட்டினுடைய தன்மைகளை பற்றி அறியக்கூடியவன், தன்னுடைய தகப்பனுடைய காரியங்களிலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தாவீது. ஆனால் இந்த கோலியாத்திற்கு முன்பதாக வரக்கூடிய நேரத்தில் தாவீதினுடைய நிலையை பார்க்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவனாய் வருகிறான்? யுத்த வீரனாய் மாற்றமடைய ஆரம்பிக்கின்றான். முதல் மாறுதல் எப்படி வருது பாருங்க. முதல்ல ஆட்டிடையனாய் கடந்து போறான். எப்படி வர்றான்? அவங்க அப்பா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றான். வரக்கூடிய நேரத்தில் தாவீதை யாராச்சும் சென்று கேட்டால், தம்பி நீ யாருப்பா, நீ என்ன வேலை பார்க்குறன்னு கேட்டால், அந்த தாவீது அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்? என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் நான், அப்படி சொல்லியிருப்பான். ஆனால் இந்த ஆடு மேய்க்கக்கூடியவனாய் வரக்கூடிய தாவீது சரியான கல்லாகி தன்னை மாற்றக்கூடிய கல்லை எடுத்து பயன்படுத்தின பொழுது நேராக கோலியாத்தை சந்தித்து இப்பொழுது தாவீது யுத்த வீரனாய் நினைவு கூறப்பட ஆரம்பித்தார். வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க. இந்த கோலியாத்தை ஜெயித்து வந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தாவீதை கொண்டாட துவங்கினார்கள்.
என்ன கொண்டாட துவங்கினார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு சொன்னாங்க. தாவீதுக்கு யுத்தமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆட்டை பற்றி தான் தெரியும், எந்த ஒரு காரியமும் அவருக்கு தெரியாது. அதில் அந்த வாளை பயன்படுத்த தெரியாது, யுத்தத்தினுடைய தாற்பயம் அவருக்கு தெரியாது, யுத்தத்தினுடைய டாக்டிக்ஸ் அவருக்கு தெரியாது, யுத்தத்தில் எப்படியெல்லாம் போனால் ஜெயிக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் கூட சவுல் ஆரம்ப நாள் துவங்கிய யுத்த வீரர், பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய சண்டையை நிகழ்த்தினவர், எத்தனையோ பெலிசிய படைகளை அடித்து நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் சவுல். எத்தனை அதிகாரங்களை கர்த்தராகிய தேவன் சவுலுடைய கையில் தந்திருந்தார் பாருங்க. எத்தனை முறை பெலிசிய சாம்ராஜ்யம் படையெடுத்து வந்த பொழுது எல்லா காரியங்களும் அழித்து போட்ட சவுல். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, ஆனால் அவன் யுத்த வீரன். தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். அப்படி என்றால் மாற்றம் எங்க வந்துருச்சு பாருங்க. ஆட்டு இடையனாய் காணப்படக்கூடிய தாவீது இப்பொழுது 10,000த்திற்கும் வெற்றி சிறக்கக்கூடிய யுத்த வீரனாய் உருவாக்கப்பட்டார். 10,000 படைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் தாவீது உருமாற்றம் அடைய துவங்கினான். அது மட்டும் இல்லை, இந்த உருமாற்றத்தோடு கூட நிற்கல. இந்த தாவீது 10,000 பெலிசிய ஜனங்களை அழித்ததினால இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும் இரட்சகனாய் அவன் மாற்றமடைய துவங்கினான். ஆடுகளை மேய்த்தவன் இரட்சகனாய் மாற்றமடைய துவங்கினான். நம்மை மாற்றக்கூடிய ஜெபம் எப்படி மாற்றணும் பாருங்க. தாவீதிற்கு வந்த அந்த போராட்டத்தை போல இந்த நாட்களில் வந்திருக்கக்கூடிய போராட்டம், சாத்தானுடைய வல்லமையான ஆயுதங்கள் அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய சாத்தானுடைய ஆயுதம். எந்த துறையை தொட்டாலும் பிசாசுடைய வல்லமைகளை நேர்கிணராய் பார்க்க நம்மளால முடியும். இந்த துறையில பிசாசு இல்லைன்னு சொல்ல எதை நம்மளால சொல்ல முடியாது. இவைகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்டு இடையனாய் கடந்து போகக்கூடிய நீ யுத்த வீரனாய் நீ மாற்றப்பட்டு எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கக்கூடிய இரட்சகனாய் நீ மாற்றமடைய வேண்டியது அவசியம். உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை உருமாற்றத்தின் ஊடாய் கடந்து போகணும். உருமாற்றப்படாத ஜெபத்தினால பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, எப்படி ஜெபிக்க போறாங்களோ அப்படி திரும்பி வருகிறத பார்க்க முடியும். யுத்தத்துக்கு எப்படி போகிறாங்களோ அப்படி திரும்பி வருகிறத பார்க்க முடியும். அங்கே போய் சண்டைக்குரிய காரியங்களுக்காக கடந்து போனாங்க. இன்னைக்கு பார்த்து அங்கே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ரொம்ப மழை பெய்யுது, அதனால் சண்டை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நல்ல வேலையாக போச்சுன்னு திரும்பி வந்துட்டாங்க. சில பேர் எக்ஸாமினேஷனுக்கு போகக்கூடிய பிள்ளையை பாருங்கள், ரொம்ப ஆயத்தத்தோடு கூட கடந்து போவாங்க. எக்ஸாமினேஷனுக்கு நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன் போவாங்க. எக்ஸாமினேஷன் இல்லைன்னு சொல்லட்டும், அவன் தான் முதல் ஆளாக வெளியே ஓடிடுவான். அன்றைக்கி நல்ல வேலையாக போச்சுங்க, எக்ஸாமினேஷன் இல்லையாங்க, நல்ல வேலையாக போச்சுங்க என்கிற ஒரு வார்த்தையை பேசுகிறதை பார்க்க முடியும். சண்டை என்கின்ற காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தன்மை வர வேண்டும்? நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தன்மையான ஜெபம். எப்படிப்பட்ட மாற்றம்? அது சாதாரணமான மாற்றம் அல்ல, நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாற்றம். தாவீது நினைச்சு பார்த்துருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாய் காணப்படக்கூடியவன் இந்த கோலியாத்தை கொன்று யுத்த வீரனாய் மாற்றப்படுவேன் என்று சொல்லி அந்த தாவீது யோசிச்சிருப்பானா? யுத்தத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய சகல ஜனங்களையும் பார்த்து தாவீது சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய பலத்தை காட்டிலும் மிஞ்சல பலவான்களாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்பதாக என்னால் நின்று பேசக்கூட முடியாதுன்னு சொல்லி தாவீது பேசுகிறார். இப்படிப்பட்ட தாவீதை மாற்றினது எது என்றால் அவனுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கற்களாகிய ஜபங்கள் அவனை உருமாற்றம் செய்ய துவங்க ஆரம்பித்தது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இப்போ நீ சாதாரணமான ஒரு மனுஷன்தான், உன்னால் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாதுதான். வந்திருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தினாலேயே ஜெயிக்க முடியலைங்க, தேசத்தினாலேயே இந்த காரியத்தை ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாடுலாம் இப்போ கலங்கி தவிக்கிறது. ரஷ்யாவில் பரவக்கூடிய தொற்று நோய் கிருமியினுடைய பரவலுடைய விகிதம் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு. பிரான்ஸ் பாருங்க, இத்தாலியில பாருங்க, அமெரிக்காவில் பாருங்க, எல்லா நாடுகளும் தத்தளிக்கக்கூடிய நேரத்தில் நான் எம்மாத்திரம் கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த போகின்றார். உன்னுடைய ஜெபம் தான் அவருக்கு தேவை. உன்னை மாற்றக்கூடிய ஜெபத்தை நீ செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ ஒருவனாக நின்று எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும், இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அத்தனை இஸ்ரவேல் மக்கள் ஆயுததாரிகளாய் நின்றாலும், அத்தனை இஸ்ரவேல் மக்கள் பலசாலிகளாய் நின்றாலும், அத்தனை இஸ்ரவேல் மக்கள் எல்லா சண்டையினுடைய நுணுக்கங்களை அறிந்தவர்களாய் காணப்பட்டாலும் ரட்சிப்பு யார் மூலமாய் வந்தது என்று பாருங்கள். அந்த படைபலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களின் மூலமாகவா, யுத்தத்தை நடத்தின சவுலின் மூலமாகவா, பெரிய பெரிய யுத்தங்களை சந்தித்த யுத்த வீரர்களின் மூலமாகவா, ஆயுதங்களை எந்தெந்த விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நுணுக்கங்களை அறிந்த மக்களின் மூலமாகவா, தனக்குள் மாற்றத்தை பெற்றுக்கொண்ட தாவீதின் மூலமாய் ரட்சிப்பு வந்தது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ மாற்றம் அடைகிறது உண்டானால் தேசத்திற்கு உன் மூலமாய் ரட்சிப்பு வரும். தேசமே உன் மூலமாய் ரட்சிப்பினுடைய வல்லமைகளை பெறுகிறதை கண்கூடாய் நீ பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை உருவாக்க போகிறார். நம்ம நினைக்கிறோம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஆடு மேய்க்கக்கூடிய தாவீது யோசிச்சிருப்பான், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆடுகளை தவிர வேறு ஒரு காரியமே என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஆடுகளோடு கூட பேசி பழகி ஆடுகளோடு கூட ஆடுகளாகவே நான் மடிந்து செத்து போயிடுவேன் யோசிச்சிருப்பான்.
வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்ததற்கு காரணம், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை மாற்றும் ஜெபம் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்ட பொழுது தாவீது யுத்த வீரனாய் மாற்றமடைந்து, தாவீது இரட்சகனாய் மாற்றமடைந்து, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நீங்க தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலையே மேய்க்கும் அரசனாக தாவீது உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இதுதான் கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல. இந்த கற்களை பயன்படுத்தக்கூடிய மனுஷன் மேலே தேவனுடைய திட்டம் என்ன? நீயாகவே இருக்கிறதல்ல, நீ கர்த்தருக்கு ஏற்றவனாய் மாற்றமடைய துவங்குகின்றாய். கர்த்தர் உன்னை என்ன காரியத்தை நோக்கி வனையும்படி வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகக்கூடிய காரியத்திற்குள் உன்னை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் தேவன் தம்முடைய இஷ்டத்தின்படியே நம்மை நடத்துகிறதை பார்க்க முடியும். ஒரு காரியத்திற்கும் எந்த விஷயத்தையும் பற்றி யோசியாமல் காணப்பட்ட பவுலினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றமடைந்தது பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பவுல் கமாலியனுடைய பாதத்தில் இருந்து படித்த ஒரு மனுஷன், நிறைய புத்திசாலித்தனமான காரியங்களை தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கு அவனை பற்றி ஒரு திட்டம் இருந்தது. அவனை பார்த்து ஆண்டவராக தேவன் சொன்னார், இவன் என் நிமித்தம் எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டும் என்று உனக்கு தெரியுமா அனனியா? இவன் என் நிமித்தமாய் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் கடந்து போவான். என் நிமித்தம் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறான். கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அந்த பவுல் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது எப்படியெல்லாம் கர்த்தர் அவனை வனைய ஆரம்பிச்சார் பாருங்க. அவன் போன இடமெல்லாம் நிச்சயமா கமாலியனுடைய பாதத்தில் அவர் காத்திருந்து படித்திருக்கக்கூடிய படிப்பை பயன்படுத்தியிருக்கிறது உண்டானால் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் பவுல் அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் பவுலை பற்றி படிக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய ஒரு மாற்றத்தை தன் வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பவுலை நமக்கு முன் உதாரணமாய் நீங்களும் நானும் பேச ஆரம்பிக்கிறோம். என்றைக்கோ பிறந்து வளர்ந்த பவுல், என்றைக்கோ வாழ்க்கையை முடித்த பவுல், என்றைக்கோ ஊழியங்களை முடித்த பவுலை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறதற்கு காரணம், தன் உருமாற்றத்திற்காக அவன் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அவனை மாற்றின பொழுது ஆண்டவராக தேவனுடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து தெரிந்தவனாய் எல்லா மனிதனுக்கும் முன் உதாரணமாய் காணப்பட துவங்கினான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கற்களாக காணப்படக்கூடிய ஜெபங்களை சரியான பரிமாணத்திலே பயன்படுத்துங்கள். விழிப்பான ஜெபத்தை பயன்படுத்துங்கள். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜெபங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே அசைவுகளை உருவாக்கக்கூடிய ஜெபத்தை பயன்படுத்துங்கள். இறுதியாக நம்மையே மாற்றமடையக்கூடிய ஜெபங்களை பயன்படுத்துங்கள். இந்த மாற்றங்களின் மூலமாகத்தான் சவுலினுடைய இராணுவம் தாவீதின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள துவங்கிற்று. இந்த சின்ன தாவீது மகா பெரிய வல்லமையை செய்ததற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய மாற்றத்தை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய உருமாற்றும் வல்லமையை தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுனால சமஸ்த இஸ்ரவேலும் அவன் நிமித்தம் மெய்யாகவே சமாதானத்தோடு கூட வாழ்க்கை வாழ துவங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். உன் நிமித்தமாக தேசம் முழுவதிலும் காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்பட வேண்டும் என்றால் வழி ஒன்றே ஒன்றுதான். நீ உன்னை தேவனுக்கு முன்பதாக மாற்றம் அடையும்படி ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், சரியா நீ ஜெபிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் தேவன் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறதை இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடியும். சாதாரண கற்களுக்கு பலம் அல்ல, கர்த்தர் விரும்பக்கூடிய கற்களை நீ பயன்படுத்துகிறது உண்டானால் ஆண்டவராக தேவன் உன் ஜெபத்தின் மூலம் உன்னை மட்டுமல்ல உன் தேசத்தையே மாற்றுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.